லஞ்சம் வாங்கக்கூடாதுன்ட்டு ஆல்ரெடி வந்து இது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. பட் ஆனாலுமே வந்து நம்ம போலீஸ் அதிகாரி ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஆடு எடுத்துகிட்டு போகிற ஒரு டிரைவரை கூப்பிட்டு லஞ்சம் கேட்டிருக்காரு. எவ்வளோ கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவாங்க. ₹200 கேட்டிருக்காரு. ஸோ ₹200 கேட்டது அவர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கொடுத்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, வீடியோ எடுத்திருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கொடுக்காம போனால் எப்படியும் கேட்டுனே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த மாதிரி வீடியோ வந்து எடுத்து பப்ளிஷ் பண்ணதால் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே சொல்லுவாங்கன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, 2 லட்சமா, 20,000 அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ₹200 வாங்கியிருக்காரு. ஸோ ₹200 லஞ்சம் தான், 200 கோடினா லஞ்சம் தான், 2,000 லஞ்சம் தான், லஞ்சம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதால வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ மாறுறாங்க, பயப்படுறாங்க. ஸோ நம்மள வந்து லஞ்சத்தை விட வேலை தான் முக்கியம், நம்ம வந்து மறுபடியும் மாட்டிக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் பதிவிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.